ஓட்ட ஆம்பளை பெரிய கவர்னரு, அவரை பத்தி செய்தி சொல்றதா என் மச்சானுக்கு வேலை. சவுந்தரா, நானும் அவனும் சேர்ந்து வர்றதாகத்தான் டிக்கெட் எல்லாம் எடுத்தோம். கடைசி நேரத்துல ஏதோ தொழில சிக்கல், வர முடியல. சீக்கிரம் வந்துடுவான், கவலைப்படாது. பொண்ணா பிறந்துட்டு கவலைப்படுறதுக்கும் கண்ணீர் விடுறதுக்கும் பயந்தா முடியுமா? ஆயுசு பூரா அழுது அழுதே சாகணும்னு என் விதி. ஆமா, சவுந்தரத்துக்கா புருஷன் ஏன் வரல? இனிமே எங்க அவன் வர போறான்? ஏன், என்னாச்சு? நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. இவ புருஷ ராஜாங்க இருக்கானே, சிங்கப்பூர்ல நிறைய சம்பாதிச்சான். அதான் மாசான டான் டான்னு பணம் வந்து சேருது. இப்ப அவங்கிட்ட லட்சக்கணக்கில் சொத்து இருக்கு. அப்ப என்ன எல்லாத்தையும் அள்ளிட்டு ஒடியாந்துட வேண்டியதானே? அங்கதானே இருக்கு சிக்கலு. இப்ப ராஜாங்கம் தனியா இல்ல, ஒரு சீனாக்காரிய வச்சுக்கிட்டு ரொம்ப நாளா குடும்பம் நடத்துறான். 3 பிள்ளைங்க இருக்கு. உப்பும் இல்ல, புளியும் இல்ல, உளுந்தம் பருப்பும் இல்ல, தப்பும் இல்ல, ஈரத்துணி தப்பாம போட்டுக்கலாம். அடியா தப்பாஞ்சாரி, நினைச்ச நடி பண்றது, அழுது என்ன பண்றது? பாட்டு புருஷன் வாய்க்காமேட்ல இருக்கா, வயிற்றுல ஈரத்துணி ஈத்தானடி கட்டிக்கணும். வந்துட்டாங்க வாய்க்காமேட்ல இருந்து. ஓய் கொட்டிக்க வாங்க. அப்பா 6 மைல் சைக்கிள் மிதிக்கிறதுக்குள்ள உசுர போயிடுச்சு. அஞ்சலி, சோறு போடுறியா? இப்ப எங்க சுத்திட்டு வரிய? நான் ஒண்ணும் சும்மா சுத்திட்டு வரல. வீரப்ப மச்சானோட காரியாப்பட்டி காரியமாத்தான் போயிட்டு வரேன். ரொம்ப முக்கியமான வேலை. நம்ம பொறுப்பு தரப்பு பார்க்காம அந்த அளவோட ஊர் சுத்திட்டு இருந்தா குடும்பம் நடந்துடுமா ஐயா? 3 6 மைல் அதை வச்சு சைக்கிள் ஓட்டிட்டு வந்தியே, என்னையா குடுத்துச்சு? 2 வடையும் ஒரு டீயும் வாங்கி கொடுத்துச்சு. ஐயோ, இப்படி டீக்கும் வடைக்குமே ஓட்டிட்டு இருந்தா எப்பயா சோத்து போட்ட போற? எனக்கு கஞ்சி ஊத்த போற? நம்மளும் 4 பேர் மாதிரி நில நீச்சு வாங்கி நல்லபடியா வாழ வேணாம்? இப்ப மட்டும் என்ன குறைச்சலாம்? என்ன குறைச்சல் நான் கேக்குறேன். 5 பெட்டி காலி, அரிசி தகரம் அதுவும் காலி. எங்க அண்ணன் வீட்டுல இருந்து கொண்டாந்ததும் தீர்ந்து போச்சுன்னு கருதாச்சு எழுதுனா மறுபடியும் கொடுத்து விட மாட்டாங்களா? யோ யோ, உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா ஐயா? மாடு மாறி போயிட்டு சம்பாதிக்கணும்னு தோணல. மாமனார் வீட்டுல இருந்து கொடுத்து விட மாட்டாங்களா நான் கேக்குறேன். யோ, நானா உழைக்க மாட்டேங்கிற, எனக்கு வேலை கிடைச்சாதானே. ஆத்தா, ஆத்தோ, யாரு? அடிடி வாங்குக்கா. அண்ணனுக்கு ஒரு கடிதாசி எழுதணும். ஆத்தா கொஞ்சம் எழுதி தரியா? சரி, உட்காருங்க. பேனா எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப சொல்லுங்கக்கா. பிரியமுள்ள அண்ணன் சமூகத்துக்கு பாஞ்சாலி வணக்கத்துடன் எழுதி கொண்டது இப்பவும். இவ்விடம் சேமம் அவ்விடம் சேமத்துக்கு பதில் அனுப்பவும். எழுதிட்டியாத்தா? பூராவ சொல்லுங்கக்கா, நான் அப்புறமா சுருக்கி எழுதிக்கிறேன். இல்லைன்னா காடு பாதியில தீர்ந்து போயிடும். அத்தாச்சியும் பெருமா பையனும் நல்லா இருக்காங்களா? இங்க என் பாடு ரொம்ப திண்டாட்டமா இருக்கு. உன் மச்சான் வேலை எதுக்கும் போகல, சும்மா ஊரை சுத்தி சுத்தி வருது. அதுக்கு எப்ப வேலை கிடைக்கும்னா ஆண்டவனுக்கு தான் தெரியும். வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நல்லா இருக்கியா? இந்த கடிதாசி கண்டதும் தந்தி போல் பாவிச்சு பதில் அனுப்பவும். நல்லா நறுக்குன்னு சொன்னடி பாஞ்சாலி. இப்படிப்பட்ட புருஷனை எல்லாம் பம்பரமா ஆட்டி வைக்கணும். ஏதோ என் தலையெழுத்து எனக்கு இப்படி வாச்சிருக்கு.
எழுதிட்டேங்கா, படிக்கட்டுமா? அன்புமிக்க அண்ணன் அவர்களுக்கு பாஞ்சாலி வணக்கம். தாங்களும் அத்தாச்சியும் பெருமாளும் நலமா? இங்கே உங்கள் மாப்பிள்ளையும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எனக்கு ஒரு குறையும் இல்லை. இன்னும் சில நாட்களில் அவருக்கு சர்க்கரை ஆலையில் வேலை கிடைத்துவிடும். உங்கள் நலத்துக்கு பதில் எழுதவும். என்ன அத்தா இது? நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு எழுதியிருக்க. புருஷன் வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு போற கடிதம் இப்படிதான்க்கா இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி மச்சான் நடந்துக்கலையே. நாம தான் சொல்லி திருத்தணுமே தவிர அண்ணனுக்கு எழுதி ஆகப்படுறது என்ன? உங்க மச்சானுக்கு இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கலாம், நாளைக்கே வேலை கிடைச்சிடலாம். அதுக்குள்ள பொறுமை இல்லாம புருஷனை பத்தி பிறந்த வீட்டுல குறை சொன்னா புருஷனுக்கு அங்க இருக்கிற மதிப்பே போயிடும். இப்ப போன மதிப்பு நாளைக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்பிடுமா? அப்படியா சொல்ற? ஆமாக்கா, நான் உங்களை விட சின்னவ, ஆனாலும் என் மனசுல பட்டதை சொல்றேன். புருஷன் கிட்ட 1000 தான் குறை இருந்தாலும் அது நாம தான் சரி பண்ணிக்கணும். பிறந்த வீட்டுல சொல்லக்கூடாது. நீ சொல்றது சரிதான். நான் போட்ட சவரத்துல தோத்து போன கேவலம் எங்க அத்தாச்சிக்கு ஏன் தெரியணும்? கடுதாசி அப்படியே அனுப்பலாம். அட்ரஸ் நான் வந்தா சிங்காரம், கீர்னிப்பட்டி தபால் ஆபீஸ், பிள்ளையார் கோயில் தெரு, ராமநாதபுரம் சில்லா. நான் வரேன் அத்தா. வணக்கங்க. வணக்கம். வீரப்ப மச்சான் அனுப்பிச்சு வச்சாருங்க. வேலை விஷயமா தெரிஞ்சுக்க சொன்னாங்க. இன்னும் 2 மாசத்துல வேலை கால் எடுப்பாங்க. அப்ப நிச்சயம் ஏற்பாடு செய்யறேன். சரிங்க. பிறந்தா சௌந்தரக்கா மாதிரி பொறுக்கணும். என்ன மாதிரியா? அவளுக்கு என்ன? அவ புருஷன் மலையால இருந்து பணம் அனுப்புறான், நகை அனுப்புறான், புடவை அனுப்புறான், கப்பலா தள்ளி விடுறான். என்ன எடுத்தா அது மாதிரி எடுக்கணும். நானும் எடுத்திருக்கானே. பாஞ்சாலி, பாஞ்சாலியோ காயப்படியில பணம் மாத்திருக்கா, காசு வேணும். அதானே? ஏதுடா பொண்ணா பிறந்தவ இப்படி கொண்டாந்து கொட்டாளே, நாமும் வெக்க இல்லாம உட்காந்து திங்காம ரோஸ்ல காணும். சினிமாவுக்கு காசு கேட்கிறேன். ஆம்பளை அங்க எங்க அலைஞ்சு திரிஞ்சு நாளைக்கு காசு சம்பாதிக்கணும். சத்தான சாப்பாடு சாப்பிட்டுருந்தா சத்து இருக்கும். 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள கேட்டுக்குது. பாஞ்சாலி, பாஞ்சாலி பாய்மொழியா பேசாம எனக்கு கெட்ட கோவம் வரும். படிச்சு சொல்லிட்டு இருக்கேன், என்னமோ கரையில விழுந்த மீன் கணக்கா துடிக்கிறியே. அப்படி அந்த சினிமா பக்கம் என்ன உசுரா போயிடும். பாக்கா என்ன தங்கச்சி சத்தம் பலமா இருக்கு? குழந்தை விவகாரத்தை நீயே கேளு. அண்ணா சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல, காசு வேணுமா சினிமாவுக்கு? உன் வீட்டு ஆம்பளை எல்லாம் கடல் கடந்து சீமைக்கு போய் ராக பங்களா நாய ஒழிச்சு சம்பாதிக்கல. ஆமா, நாயா ஒழிச்சு நாசமா போச்சு. அது லட்சமா சம்பாதிச்சு யாருக்கு என்ன ஆச்சு? நான் எங்களை செல்லம்பட்டில கடந்து மோட்டோலையா பார்த்து பெருமூச்சு விட்டு சாகுறேன். நீ என்னக்கா புதுசா பேசுற? காசு இருந்தா எல்லா சுகமும் தானா வரும். இப்போ என்கிட்ட இருக்கிற காசும் பணம் எனக்கு என்ன சுகத்தை கொடுக்குது? நீ குடுக்கிற கஞ்சி தான் நானும் குடுக்கிறேன். ஆனா உனக்கு இருக்கிற சந்தோஷம் எனக்கு இல்லையே. புருஷனோட வாழத்தாண்டி சுகம். ஆமா, அந்த சுகத்தை நீ தான் மெச்சுக்கணும். சம்பாதிக்க தெரியாத மனுஷனுக்கு கழுத்தை நீட்டதை விட சுருக்கு கைத்துக்க நீட்டலாம். நீ புளிச்சேப்பக்காரடி பாஞ்சாலி, உனக்கு பசிய பத்தி என்னடி தெரியும்? அங்கே பாருடி, பள்ளிக்கொண்டு பெருமாள் மாதிரி இவன் குழந்தைனார் படுத்துக்கிற அழகு. அந்த கிராப்பும் கிரிதாவும் மீசையும் உடம்பும் இவ்வளவு அழகான கிரிதா இந்த ஊர்ல யாருக்கிட்டே இருக்கு? மீசை கொடுத்தியும் கிரிதா கொடுத்தியும்னு போட்டி போடுவாளுகளே. ஆமா, இந்த மம்மதனை கட்டிக்க 5-6 பேர் போட்டி போடுறாளுங்க. நீ போய் பஞ்சாயம் பண்ணி வை. ஏங்கா வயிற்றுல கொட்டிக்கிற? போன போது பாவம் குடுடே. கட்டி போட்டு வச்சாலே என்கிட்ட கால்னா காசு கிடையாது. உனக்கு குழந்தை வேணா நீ குடு. ஏண்டே குடுக்க மாட்டேன்னு பாத்தியா? யோ குழந்தைனார, உனக்கு எவ்வளவுயா வேணும்? சினிமாவுக்கு 50 காசு, சைக்கிளுக்கு 50 காசு. 1 ரூபா இருந்தா போதும். 1 ரூபாய் என்னையா? 1 ரூபாய் 2 ரூபாயா வச்சுக்க. ஜம்முன்னு மிச்சர் தின்னுட்டு டீ குடிச்சிட்டு படம் பாரியா? இந்த வந்து கதையை சொல்லணும் என்ன? ஓ, நான் வரேன்டி பாஞ்சாலி. குடும்பம் நடத்தி நீ பெத்ததுக்கு அப்புறம் எப்படி வர முடியும்? அடுத்த மணிதான் எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டாளே.
தானனா தனனா தானனா தனனா வாட வாட்டுது ஒரு தோர்வ கேக்குது இது ராத்திரி நேரமயா இது ராத்திரி நேரமயா வாட வாட்டுது ஒரு தோர்வ கேக்குது நீ ஒரு மனுஷன், உனக்கு ஒரு பொண்டாட்டி. பொம்பளைங்க கிட்ட காசு வாங்கி ஓசி சினிமா பார்த்துட்டு அந்த ஜோர்ல வம்பா பண்ற. தூக்கம் வரல பஞ்சாலி. தூக்கம் வரலையா? இரு, நாள்ல இருந்து ஒரு வேளை கஞ்சி நிப்பாட்டுற. காஞ்ச வயத்துல ஈர துணி போட்டு சுருண்டு படுத்தேன்னா பிரமாதமா தூக்கம் வரும். இந்த இழவுக்கு கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் புருஷனாயிட முடியுமா? சம்பாரிச்சு கொடுக்கணும் ஐயா. நல்லது கெட்டதை வாங்கி தரணும். தாலியை மட்டும் கட்டுவேன், தனியா வந்து என் வாயில என்னமா வருதுங்கிற. ஊர்ல மத்த ஆம்பளைங்க மாதிரி கஷ்டப்பட்டு பாடுபடியா? நாளைக்கா சம்பாரிச்சு கொடு. உன்னை தாங்கி தடுக்கிறேன்னா இல்லன்னு பாரு. இந்த பாரியா, இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க. என்னைக்கு நீ எனக்கு சம்பாரிச்சு கொண்டாந்து குடுக்குறியோ அன்னைக்கு தான் நான் உனக்கு முந்தானி விரிப்பேன். வாட வாட்டுது ஒரு போர்வ கேக்குது. வாட வாட்டுது ஒரு போர்வ கேக்குது. இது ராத்திரி நேரடி, இது ராத்திரி நேரமடி. வாட வாட்டுது ஒரு போர்வ கேக்குது. என்ன பாட்டும் இல்ல தூக்கம், ஏதோ 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 நாட்டம். என்ன பாட்டும் இல்ல தூக்கம். ஒரே ஆசை ஒரே வேளை. தொட்டா போதும் கெட்டா போகும். ஒன்ன நினைச்சேன் தவிச்சேன். வாட வாட்டுது ஒரு போர்வ கேக்குது.
தொட்டேன் நானே மச்சாந்தானே பன்னீர் பூவே உன்னாத்தே தொட்டேன் நானே மச்சாந்தானே கண்ண காத்து மெல்ல பார்த்து ஒன்னே ஒண்ணு தந்தா என்ன அத நான் நினைச்சேன் இழைச்சேன் வாட வாட்டுது ஒரு போர்வை கேக்குது அதோவானோ நிலாக்கானோ அங்கே மேகம் இங்கே தாகம் அதோவானோ நிலாக்கானோ அங்கே மேகம் இங்கே தாகம் எல்லா வீடும் இதே நேரம் சொல்லும் பாட்டு நல்லா கேட்டு கொஞ்சம் கதவன் திறனி வாட வாட்டுது